அன்னைக்கு நீ ஏமாத்தி விட்டாங்க. இவர் இப்படி சாஞ்சு அழுகலான்னு போனா இப்படி கீழே விழுந்துட்டாப்ல. இப்படி அவர் தான் கிளம்பிட்டாரு. அவர் அது முன்னாடி கிளம்பி எடப்பாடி பழனிசாமி கீழே இப்படி சாஞ்சு பிடிச்சி அவர் தான் தெரிஞ்சிருச்சு எப்படியும் தரமாட்டானுங்க. இப்போ எம்பி ஆகி போயிட்டு ராஜ்யசபால உட்காடுறாங்கப்பா. உட்காந்தாங்க என்ன பண்ணும், ஏதோ ஒரு பில் பாஸ் பண்றாங்க பாஜக. அப்படி பண்ணா மாட்டிப்ப, அப்படி பண்ணா தமிழ்நாட்டுல மாட்டிப்ப. இப்படி பண்றது அது வேற. இல்ல இன்னைக்கு வந்து அமைச்சரவை கொடுத்துருக்காங்கல்ல, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்கஷனே அதுதான். அமைச்சரவை எல்லாம் பேச மாட்டாருப்பா. அதுக்கு ஸ்கிரிப்ட் வந்துரும். அது சிஎம் ஆஃப் தமிழ்நாடு பேஜ்ல போய் பார்த்தா இவரும் அமைதியா இருக்காரு, அதிகாரிகளும் அமைதியா இருக்காங்க. ஒரு வீடியோ அப்படி இப்படி இப்படின்னு எடுத்து போயிடுறாங்க. அதையே எல்லா மெயின் ஸ்ட்ரீமும் ரீகேப் பண்ணி பாக்குறாங்க. யாராவது பேசுற மாதிரி ஏதாவது நோட்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டாதான் எங்களுக்கு தெரியும். எம்பி சீட்ல உட்காந்து பாஜக போட்டு பொழக்க போறாங்க. அது யாருக்கும் தான் போட்டியே. ராஜினாமா பண்ணது எப்படி பொழப்பாங்க தெரியும்ல. எப்படி ஒத்த சீட்டு மொத்த கூட்டமும் அடிச்சது. கவிதையா சொல்ல நினைச்சேன். அது ஒரு மாதிரி எனக்கே எரிச்சது. நானே நானே திட்டிக்கிறேன், இந்த துப்பிக்கிறேன். அவங்கள வந்து ஒரு ஓரமா சரத்குமார் கட்சி மாதிரி, சாரி சார் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். ஒத்த சீட்டு மொத்த கூட்டமும் அடிச்சது. கவிதையா சொல்ல நினைச்சேன். அது ஒரு மாதிரி எனக்கே எரிச்சது. நானே நானே திட்டிக்கிறேன், இந்த துப்பிக்கிறேன். ஒத்த சீட்டு அது எம்பி சீட்டு தான். ஒரு ஆள் ராஜினாமா பண்ணிட்டாருப்பா, உடனே ஓடியாடுறாங்க மியூசிக் சேர் மாதிரி. ஐயோ எனக்கு 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 அதுல ஒரு டம்மி. அது எதுக்கும் தேவையில்லை. சும்மா கல்யாண பத்திரிக்கை எங்கேயாவது போகும்போது எம்பி வரார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக அது அவ்வளவுதான். அது எதுக்குன்னு எனக்கு தெரியும். எம்பி சீட்ல உட்காந்து பாஜக போட்டு பொழக்க போறாங்க. அது யாருக்கும் தான் போட்டியே. ராஜினாமா பண்ணது எப்படி பொழப்பாங்க தெரியும்ல. அப்படி பொழக்கிற மாதிரியான ஒரு ஆளை எம்பி தான் இன்னைக்கு அந்த எம்பி சீட்டுக்கு தான் அடி போட்டுக்கிட்டு இருக்காங்க. தாவேகா தானே போகுது. இல்ல 3 கட்சியுமே அந்த 3 கம்பியுமே காங்கிரஸ் போகுது. ஆமா இல்ல தாவேகா தரமாட்டாங்க. இல்ல யாரு அடி போட்டாங்கன்னா அதிமுகவுல சிவி தான் அடி போட்டாரு. இவனுக்கு எம்பி சீட் இல்ல, டெபுட்டி சிஎம் இல்ல, அமைச்சர் இல்ல, அதிமுக பொசிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவங்க வந்து என்ன ரோபோ சங்கர் மாதிரி பேசுறாரு அப்படின்ட்டு, நீங்க போங்க வரேன் அப்படின்னு, நான் வருவேன் போயிடு அப்படின்னு ஒரு சரி ஓகே அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம வச்சு ஏமாத்தி விட்டாங்க. ஏமாத்தின உடனே சிவி சண்முகம் கூடவே ஒரு ஹைட்டா ஒரு நின்றுட்டு இருந்தாரு. அவர் எப்ப அழுக வந்தாலும் அவர் மேல இப்படி கை வச்சு இப்படி சாஞ்சுதான் அழுவாரு. அன்னைக்கு நீ ஏமாத்தி விட்டாங்க. இவர் இப்படி சாஞ்சு அழுகலான்னு போனா இப்படி கீழே விழுந்துட்டாப்ல. அப்படி அவர் தான் கிளம்பிட்டாரு. அவர் அது முன்னாடி கிளம்பி எடப்பாடி பழனிசாமி கீழே இப்படி சாஞ்சு பிடிச்சி. அவர் தான் தெரிஞ்சிருச்சு எப்படியும் தரமாட்டானுங்க. இருக்கின்ற இடத்திலே இருக்கின்ற வேலையிலே அந்த கட்சியிலிருந்து தாவக்கூடிய தனித்து துணிச்சலும் தைரியமும் எனக்கு தான் இருக்கிறது. என்னை பச்சோந்தி என்று நினைக்காதீர்கள். ஒரு கட்சியில இருந்து தாவி திருப்பி அதே கட்சிக்கு வரக்கூடிய ஆற்றல் எனக்கு மட்டும். எஸ்பி வேலுமணி ஜூட் அடிச்சிட்டாரு. அங்க போய் துரோகின்னு கத்துறாங்க. அவர் டக்குன்னு பார்த்தாரு, ஆடா பண்ணாட இதையே இப்பதான் கண்டுபிடிச்சியா, நான் 2016 அப்படி நினைச்சிருப்பாரு. என்னையே நீ துரோகின்னு சொன்னா இதுக்கு மேல ஒரு ஆள் இருக்காரு, அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு போயிருப்பாரு. அவ்வளவுதான். அப்படி வந்து அவர் டேக் இட் ஈஸி அப்படின்னு போயிட்டே இருந்தப்பல அடுத்து அந்த எம்பி சீட்டு தாவேகாவுல ஜான ஆரோக்கியசாமி கேட்டாப்ல. கேட்டாரு, நான் இவ்வளவு நாள் ஷேடோவா நிழல் உலகத்துல இருந்துட்டேன், சரி இனிமே நான் வந்து அப்படி இருக்க முடியாது, எனக்கு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டாரு. சரி அதுக்கு வந்து நம்ம ஒரு கூடவே இன்னொருத்தர் ரெட்டின்னு ஒருத்தர் சொத்திக்கிட்டு இருப்பாப்ல, ரமேஷ் ஜெகதீஷ் அப்படின்னு ஒருத்தர், அவரு கேட்டாரு. அப்புறம் ஜோசியக்கார் கேட்டாப்ல. ஜோசியக்கார் கேட்டா அவர் சொல்லியிருக்காரு விஜய்கிட்ட போய், நான் இப்படி உட்காருவேன், நான் கவுண்டர் கொடுப்பேன், கவுண்டர் கொடுக்கும் போது அங்க ஸ்பீக்கர் மைக் ஆஃப் பண்ணிட்டாருன்னா டக்குன்னு சொல்லி ஒரு ரத்த நக்கி சாவலாம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஒருவேளை நான் கவுண்டர் கொடுக்கும்போது எதிரில இருந்து எனக்கே பதில் தெரியாத அளவு கவுண்டர் கொடுத்துட்டாங்கன்னா சொல்லி 4-5 சோழியை ஊட்டி உன் குடும்பம் 4 ஜென்மத்துக்கும் விளங்காது, நாசமா போயிருவேன், மண்ணோட மண்ணா போயிருவேன், நான் அழிஞ்சு சாபம் விட்டுருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்பனா அப்போ விஜய் யோசிச்சிருக்காரு, கொடுக்கலாமா வேணாமான்னு. டக்குன்னு இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, கொடுக்கலன்னா உனக்கும் சாபம் விட்டுருவாரு, அப்ப எடுத்துங்கன்னு டிக் அடிச்சிட்டாரு. விஜய் ஜோசியத்தை நம்புறாரு. டிக் அடிச்சிட்டாரு விஜய் ஜோசியரும் டிக் அடிச்சிட்டாப்ல. சண்முகம் இருக்காருல்ல, யாரு எந்த சண்முகம்? கம்யூனிஸ்ட். அவர் சொல்லியிருக்காரு, அதாவது ஜோசியக்காரங்க வந்து ஒரு நல்ல நேரம் குறிச்சு ஒரு நல்ல விஷயத்த சொல்லுவாங்க, அந்த இடத்துல பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நல்ல நேரம் குறிச்சு அவருக்கு ஒரு பதவியை கொடுத்தாங்க,
மறுநாளே அந்த பதவி புடுங்கிட்டு போயிட்டு அவருக்கே அவரால் நல்ல நேரம் பார்க்க முடியல. ஆனா அவரை விஜய் நம்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இல்ல இப்ப அவருக்கு சீட் இல்ல, கடைசியில ஜோசியக்காருக்கு சீட்டு கொடுத்தீங்களான்னு ஜான் ஆராய்சாமி ஒரு ரைடு விட்டாப்ல. விட்ட உடனே அங்கு மதக்கலவரம் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுனால டக்குன்னு 2 பேருக்குமே இல்லைன்னு விஜய் வந்து ஸ்மார்ட்டா காங்கிரஸ் கொடுத்தாரு. அது எதுக்கு எனக்கு தெரியும், எதுக்கு காங்கிரஸ் கொடுத்தாரு எனக்கு தெரியும். எதுக்கு? இப்போ எம்பி ஆகி போயிட்டு ராஜ்யசபால உட்காடுறாங்கப்பா. உட்காந்து அங்க என்ன பண்ணும், ஏதோ ஒரு பில் பாஸ் பண்றாங்க பாஜக. அப்படி பண்ணா மாட்டிப்ப, அப்படி பண்ணா தமிழ்நாட்டுல மாட்டிப்ப. இப்படி பண்றது அது வேற, அது அங்க போய் பண்ணக்கூடாது, அது வேற. வேற என்ன பண்ணுவாங்க காங்கிரஸ்? காங்கிரஸ் இல்ல, தாவேகா வந்து இப்ப அங்க போய் எம்பியா உட்காந்தாங்கன்னா பிஜேபி பில்லு பாஸ் பண்ணுச்சுன்னா உடனே எழுதி கேள்வி கேட்கணும், உடனே பேசணும். நம்ம ஆளு சட்டமன்றத்திலேயே இப்படிதான் உட்காந்துருப்பாரு, அங்க போய் பேச முடியுமா? அதெல்லாம் ட்ரெயின் எழுதிட்டு நீ சும்மா எழுதிட்டு மட்டும் வந்துரு, அவன் பாத்துக்கலாம். அப்படி பண்ணா இங்க சாயம் வெளுத்து போயிருமே. பிஜேபி பத்தி பேச மாட்டாங்க, பில்லு பாஸ் பண்ணும்போது ஓட்டு போடணும்ல, சாயம் வெளுத்துறோம். அதனால என்னால போய் அங்க உட்காந்து பேச முடியாது, கண்டுபிடிச்சிருவாங்க இங்க. அதனால நீங்க பிஜேபி எதிர்த்து தான் இருக்கீங்க, அதனால அந்த சீட் நான் உங்களுக்கே கொடுத்துறேன். அதனாலதான் காங்கிரஸ். அப்ப லயலாமணி நடந்தா லயலாமணி இப்ப எப்படி சுத்திட்டு இருக்காரு? தலைமறை என்னன்னா தேர்தலுக்காக லயலாமணி வேலை பார்த்தாரு பேரு. அவரு ஜெயிச்சிட்டாப்ல, ஜெயிச்சதுக்கு அப்புறம் லயலாமணியை மதிக்க மாட்டேங்கிறாங்க. எவனும் அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு இருந்தீங்களா, லயலாமணியை மதிக்க மாட்டேங்கிறாங்க. கால் படுது, ஆனா மணியே கால் படுது சிக்காது பாருங்க, காலையில படதானே செய்யும். என்ன மணி தலையில இல்ல, அந்த நிலைமையிலதான் இப்ப இருக்கு. கோடியப்பா, அதான் நிலைமையா போச்சு. அடுத்து வந்து காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப கிடைச்ச அந்த பிரசாதம் 2 கேட்டுக்கு நடுவுல மாட்டிக்கிச்சு. இப்ப அந்த பிரசாதத்தை யார் எடுக்கிறதுன்னு தெரியாம எல்லாரும் ஆளுக்கு ஒரு கேட்டுக்குள்ள கையை விட்டு நோண்டிட்டு இருக்காங்க. இப்ப வாயெல்லாம் விட்டு அப்படியே எடுக்க ட்ரை பண்றாங்க அந்த பொங்கலை. ஆனா இப்ப ஒரு பக்கம் சிதம்பரம் போய் விஜய் ரகசியமா பாத்துட்டு வராப்ல, எதுக்கு எம்பி சீட்டுக்கு தான். இந்தியா கூட்டணி கூட போறாங்க 9ஆம் தேதி, நீங்க வந்துருங்க, நீங்க தான் இந்தியா கூட்டணி, இனிமே தலை தாங்கணும், நீங்க இல்லாம ஒவ்வொரு உற்சவம் அப்படின்னு பேசி 9 குரு பெற்ற நீங்க நடந்தா தேர், உட்காந்தா உச்சம், இது எல்லாமே பேசி எல்லாம் ஓகேங்க. அந்த சிதம்பரம் தானங்க இந்த கூட்டணி வரக்கூடாது, தாவேகா கூட கூட்டணி போக கூடாதுன்னு பேசி. அது அப்போ, இது இப்போ. என்னங்க அது அப்போ, இது இப்போ, அவ்வளவுதான். ஏன்னா திமுக லெஃப்ட் ஹேண்ட் அடிச்சு தத்தி விட்டுருச்சு, இந்தியா கூட்டணியில வர முடியாதுன்ட்டாங்க. அதனால நீங்க தான் வரணும். உங்களுடைய ஜாதகங்களை பார்க்கும்போது அந்த குருவே உங்க பக்கத்துல நிற்கும் போது அந்த எந்த கொம்பனாலே உங்களை அழிக்க முடியாது அப்படின்னு மண்டையை கிளவி வந்து இந்தியா கூட்டணிக்குள்ள போகுது. இல்ல காங்கிரஸ் இந்தியா கூட்டணில இருந்து தரத்த போறாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்துக்கிட்டு. நீங்க தனியா இந்தியான்னு எதையாவது உருவாக்குவாங்க, சவுத் இந்தியான்னு இல்ல நார்த் இந்தியான்னு ஏதாவது உருவாக்குவாங்க, அப்படி ஏதாவது உருவாக்குவாங்க. அப்ப கொடுமை என்னன்னா, காங்கிரஸ் இந்தியா கூட்டணில இருந்து விலகுது அப்படின்னா சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஆள் யாரா இருக்கும் அப்படின்னா மம்தா. ஆமா, தருதம் முடிச்ச நாய் அப்படியே விழுந்துருவாங்க. 2வது சந்தோஷப்படக்கூடிய ஆள் யாருன்னா அரவிந்த் கெஜ்ரிவால். சார் இத நீங்க முன்னாடியே பண்ணி இருக்கணும் சார், அப்படி. அடுத்து ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் அவரு ஐயா அம்மா அப்படின்னுவாப்ல. அதுக்கப்புறமா தேஜஸ்வி வருவாப்ல. அதுக்கப்புறம் அகிலேஷ் யாதவ் ஐயா இத முன்னாடியே செஞ்சிருக்கலாமே அப்படின்னு ஓடிடும். அடுத்த சிபிஎம் சிபிஐ எங்களுக்கு இதை முழுமனதாக நாங்கள் வரவேற்கிறோம் வந்து. அப்போ அடுத்து இதையெல்லாம் தாண்டி முக்கியமா வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் இந்த கூட்டணி எல்லாம் நாசமா போனதெல்லாம் இருக்குல்ல. இந்த ஒரு தேர்தல் நடுவில் ஒரு மாநிலத்துல நடந்துச்சு. தமிழர் வந்து அந்த இடத்துல சிஎம் கேண்டிடேட்டா நிப்பாட்டினாங்க. ஒடிஷால ஒருத்தர் இருந்தார்ல நவீன் பட்நாயக், அவரும் இங்க வந்துருவாப்ல. காங்கிரஸ் இல்லைன்னா அப்படின்னு வந்துருவாங்க. சரத்பவார் வந்துருவாப்ல. இவ்வளவு பேருக்கு தடையா இருக்கிற ஒரு தத்துரம் யாருன்னா காங்கிரஸ். இவ்வளவு பேருக்கு இல்ல, சிவசேனா. The best சிவசேனா will come to. அப்ப இந்த அணி நல்லா ஸ்ட்ராங்கா ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இது ஸ்டாலின் நினைச்சா கண்டிப்பா முடியும். ஒவ்வொரு தலைவர்கள்ட்டையும் பேசுங்க, காங்கிரஸை மட்டும் விட்டுருங்க. அவங்கள வந்து ஒரு ஓரமா சரத்குமார் கட்சி மாதிரி, சாரி சார் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், அந்த ஒரு கட்சி மாதிரி ஒரு சரி தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி ஒரு ஓரமா நீங்க வந்து வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தேவைப்பட்டா வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த தருதம் பிடிச்சவங்க பல இடத்துல இருந்து விரட்டிடலாம்.
மாநில கட்சிகள் மாநிலத்தை ஆளும் போது மாநில உரிமைகளுக்காக போராடும். அப்ப நம்ம சொன்ன எல்லா கட்சிகளுமே மாநில கட்சிகள். மாநில உரிமைகளுக்காக மாநிலத்தில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்றத அமல்படுத்துவாங்க. இதுதான் நடக்கும். அதனால இந்த வேலையை அவங்க சீக்கிரம் செய்ய ஆரம்பிக்கணும். தனியா அவங்க 9ஆம் தேதி போடுறாங்கன்னா நீங்க 10ஆம் தேதி போடுங்க. அவங்க ஒரு பக்கம் ஒருத்தரும் போக கூடாது. நீங்க 10ஆம் தேதி நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காருங்க. உட்கார்ந்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அணியை ஃபார்ம் பண்ண முடியும் இந்தியா முழுவதும். கண்டிப்பா. ஆமா, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பாப்போம். ஆமா, அந்த பக்கம் அப்படி பார்த்தோம்னா இந்த பக்கம் இடைத்தேர்தலுக்கு வருவோம். அது வேற ஒண்ணு. இடைத்தேர்தல் ஆமா வரப்போகுது. மொத்தம் 9. தெரியும். அதாவது ஏற்கனவே 4 அதிமுக விக்கெட்டு, 1 திருச்சி கிழக்கு விக்கெட்டு, இப்ப CV சண்முகம், விஜயபாஸ்கர், அதுக்கப்புறம் வைகோட்ட இருந்து ஒரு 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. மொத்தம் ஒரு 9 இடைத்தேர்தல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காமா? என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இந்த இடைத்தேர்தல்ல. ஏன்னா பிரச்சாரத்தை இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க திருச்சி கிழக்குல. ஆமா, நன்றி சொல்ல போனாங்களா இல்ல பிரச்சாரம் பண்ண போனாங்களான்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. அதுக்கு நேற்று உதயநிதி திருப்பியும் பேசியிருக்காப்புல, கிளின்னு கிழிச்சிருக்காப்புல. நாகரீகமா எப்படி நாசுக்கா அடிக்கணுமோ அந்த மாதிரி அடிச்சிருக்காப்புல. ஆமா, 4 நாள் கழிச்சு இதுக்கு அறிக்கை வரும். கண்டிப்பா வருவார். கண்டிப்பா 4 நாள் கழிச்சு வராது. அடுத்த மாசம் ஒரு வெற்றி கூட்டம் எங்கேயாவது போடும் போது எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு அவரு பேச ஆரம்பிப்பார். இல்ல இன்னைக்கு அமைச்சரவை கொடுத்துருக்காங்கல்ல, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்கஷனே அதுதான். அமைச்சரவை எல்லாம் பேச மாட்டாருப்பா. அதுக்குள்ள ஸ்கிரிப்ட் வந்துரும். அது சிஎம் ஆஃப் தமிழ்நாடு பேஜ்ல போய் பார்த்தா இவரும் அமைதியா இருக்காரு, அதிகாரிகளும் அமைதியா இருக்காங்க. ஒரு வீடியோ இப்படின்னு எடுத்து போயிடுறாங்க. அதையே எல்லா மெயின் ஸ்ட்ரீமும் ரீகேப் பண்ணி பாக்குறாங்க. யாராவது பேசுற மாதிரி ஏதாவது நோட்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டாதான் எங்களுக்கு தெரியும் முதலமைச்சர் சுறுசுறுப்பா வேலை செய்யறாங்க. அது வந்து ஹெட்போன் கொடுத்துட்டாங்களா, வீட்லயே ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓ, இதுவா அவெஞ்சர்ஸ் மாதிரியா? சரி வன்னியரசு அந்த இடத்துல பாப்பாரு விஜய் இப்படி பேசுறாரு. எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சில அமைச்சர்கள் மட்டும்தான் அங்க ஸ்கில்லபிள் பர்சன்ஸா நான் பாக்குறேன். அதுல முதல் யாரையும் அவரோட ஒப்பிடவே முடியாது. அவர் தான் வன்னியரசு. அண்ணன் வன்னியரசு மாதிரி ஒரு ஸ்கில்லபிள் பர்சனை ஒரு அமைச்சரவையில போட்டது இவங்க பண்ண உருப்படியான காரியம். அவர் அமைச்சரவையில போட்டது தாவேக்காக பண்ண உருப்படியான காரியம். 2வது அமைச்சர் ராஜ்மோகனை உள்ள போட்டது. நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, நல்ல வீடியோ. பள்ளிக்கல்வித்துறையில மாணவர்கள் பேசணும், ஆசிரியர்கள் உரையாடணும், ஒரு உரையாடல் இருக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு கல்வி அமைச்சருக்கு ஒரு சிந்தனை இருக்கு அப்படின்னா உண்மையா அது வரவே இருக்கு. கண்டிப்பா. அடுத்து நம்ம IRS அருண்ராஜ் அவர் ஒரு சைலண்டான ஒரு மூவபிள் பர்சனா நமக்கு தெரியறாப்ல. இப்போ வரைக்கும் ரீல்ஸை போடாம, அலட்டிக்காம, சீன் போடாம, அப்படி இப்படின்னு பண்ணிக்காம தனக்கு கொடுத்த அமைச்சரவையை கொஞ்சம் டீசெண்டா ரன் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. இப்படி ஒரு சில அமைச்சர்களை நம்ம மெச்சுக்க வேண்டியிருக்கு. மற்றபடி எல்லாரும் இன்ஸ்டாகிராம்லயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. போயிட்டு வந்து எத்தனை லைக் வந்திருக்கு, எத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அப்படியே பொழப்ப ஓட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவரு பேர் என்ன, ஸ்ரீநாத் அவர் வந்து ஒருத்தர் கூட ரீல் போட்டுருந்தாருப்பா. அமைச்சருக்கு அந்த டைலாக் நான் மறந்துட்டேன். இந்த வீடியோல வந்து நான் அட்டாச் பண்றேன். திருத்தணி சொல்லும் டிவிக்கு வெல்லும். அவர்தானா? அவர்தான். அந்த டைலாக் எல்லாம் மனப்பாடம் பண்ண முடியல. சத்தியமூர்த்தி சார், நீங்க எம்பிக்கு அடி போடல தானே? சும்மா சொல்லுங்க, சிரிக்காதீங்க. அது இல்ல, அது சத்தியமூர்த்தி. அவரு ஒருத்தர் அந்த ரீல் போடுறது, அதாவது அந்த தளபதி இப்போ இதுல பேசினார்ல, தீய சக்தி தூய சக்தி அந்த மாதிரிலாம் பேசினார்ல, அந்த மாதிரியே. ஐயோ, அந்த டைலாக் வேற இருக்கு, நான் போட்டே காட்டுறேன். சிங்கம், தங்கம், மச்சம், மிச்சம், அவ்வளவுதான். இதுலயே ரைமிங்கா ஒரு கவிதை. நல்லா இருக்கு சார், உண்மையிலேயே நல்லா இருக்கு சார். இப்படி ஒரு கண்டென்ட் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் நீங்க சீக்கிரமா அமைச்சரவையில கொண்டு வரணும். அது எங்களுக்கு வந்து நல்ல கண்டென்ட் இருக்கும். சேனல் ரொம்ப டல்லா போக கூடாது. காரணமா. நன்றி, வணக்கம்.